ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க, சேஃபா இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேக்கிங் வீடியோ தான். அதாவது சாக்லேட் ட்ரஃபிள் கேக் என் பொண்ணோட பர்த்டேக்காக நான் பண்ணது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மில்க் 100 ml, மெல்டட் பட்டர் 50 கிராம், காஃபி வந்து நான் லிக்விட் ஃபார்ம்ல எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ அடுத்த செட் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு 300 கிராம், ஐசிங் சுகர் 200 கிராம், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல நான் எடுத்து வச்சிருந்த மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த லிக்விட் காஃபி சேர்த்துக்கிறேன், வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐசிங் சுகர் அந்த லிக்விட் இன்கிரீடியன்ட்ஸ்ல நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். அதுல முதல்ல மைதா மாவு போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன், பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த சல்லடையில நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கொக்கோ பவுடர் இதுல எல்லாம் லம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம சலிச்சு போடும்போது நமக்கு நல்ல ஃபைன் பவுடர் மட்டும்தான் பேட்டர்ல நமக்கு சேரும். அதனாலதான் இப்படி சலிச்சு போடுறோம். அது சலிக்கும் போதே பாருங்க, அதுல கடைசியில உங்களுக்கு தெரியும் லம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப நம்ம சலிச்சிட்டோம். இப்ப நம்ம இதை நல்லா விஸ்க் வச்சு ஈவனா கலந்துக்கலாம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இதுல நான் எக்கு சேர்த்துக்கல. இது எக்லெஸ் கேக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சு. இது கொஞ்சம் டைட் ஆகுது பேட்டர், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த டைம்ல நம்ம எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அது பேட்டர் ரெடி பண்ணும்போதே நமக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நான் விஸ்க் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் அதை மிக்ஸ் பண்றேன். அதாவது நான் எப்படி பண்றேன்னா, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நான் பண்றேன். அப்பதான் பேட்டர் நல்லா ஸ்மூத்தா நல்லா வரும். மிக்சிங் பவுல்ல சைட்ல இருக்கதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஈவனா நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளவு பொறுமையா அந்த பேட்டர் ரெடி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கேக் நல்லா வரும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் மோல்டு ரெடி பண்ணிடலாம். 6 இன்ச் கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். முதல்ல அதுல கொஞ்சமா பட்டர் போடுறேன். மெல்டட் பட்டர் போட்டு அதை ஈவனா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது மேல கொஞ்சமா மைதா மாவு போட்டு அதை டஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் கேக் நமக்கு ஒட்டாம அழகா ஸ்மூத்தா வரும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த டைம்ல இல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்றேன். இப்போ நான் எல்லா இடத்துலயும் ஈவனா டஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளோட பேக்கிங் மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் அதில் ஊற்றிட்டேன். அதை ஸ்பேச்சுலா வச்சு ஈவனா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். இந்த டைம்ல நான் ஓவனையும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை ஓவன்ல வச்சிடலாம். நான் 180 டிகிரியில 35 to 40 மினிட்ஸ் வச்சேன். ஒரு ஓவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் டிஃபர் ஆகும். என்னோட ஓவன்ல நான் 180 டிகிரியில 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணேன். இப்போ நம்ம இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் பண்றதுக்கு நான் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதாவது டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அதை மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம் அந்த டார்க் சாக்லேட்டை. இப்போ இந்த கனாஷ்க்கு தேவையான 200 ml க்ரீம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஓரளவு நம்மளோட க்ரீம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த க்ரீமை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட்ல ஊத்திடலாம். அந்த க்ரீமோட சூட்லயே நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டா போதும். இப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கனாஷ்ல நான் ஒரு 1/4 எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன். மிச்ச கனாஷை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஒரு 1 or 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு
அதை எடுத்து இப்ப நான் அதை பீட் பண்றேன். ஏன்னா நம்ம கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம இதை வச்சுதான் பண்ண போறோம். ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து பீட் பண்ணும்போது அது நமக்கு அந்த விப்பிங் கிரீமோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால நான் அதை எடுத்து இப்ப பீட் பண்றேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கனாஷ் வந்து அப்படியே ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வருது. இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா நம்ம அந்த பீட்டர் எடுக்கும் போது கிரீம் அப்படியே இருக்கணும், கீழே விழக்கூடாது. இந்த டைம்ல நம்மளோட கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா பேக் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அதை டிமோல்ட் பண்ணலாம். இப்போ டிமோல்ட் பண்ணிட்டேன். பாருங்க நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை 2 லேயரா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணணும். என்னோட கேக்கும் அன்னைக்கு நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் சூடாவே இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கல. அதனால எப்பவுமே நீங்க கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க. இது வந்து ஒரு டிப்ஸ் தான். இது மேல நம்ம சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அப்ப கேக் சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும். இப்ப அது மேல கனாஷ் கிரீமை பைப்பிங் பேக் வச்சு போட்டுக்கிறேன். இப்ப நம்ம அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லேயரை நான் அது மேல வச்சிருக்கேன். கேக் பாருங்க ரொம்ப சாஃப்டா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்போ அது மேலேயும் நம்மளோட கனாஷ் கிரீமை ஃப்ராஸ்டிங் போட்டுடலாம். போட்டுட்டு அதை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் கவனமா மெல்லமா பொறுமையா பண்ணணும். நான் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த லிக்விட் கனாஷ், அதை நாம இது மேல ஊத்திட்டு நம்ம இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். மினிமம் 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்ப பாருங்க ரெஃப்ரிஜரேட் பண்ண அப்புறம் அது எப்படி அழகா செட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அதுல மிச்சம் இருந்த கனாஷை நம்ம அந்த சைட்ல இந்த மாதிரி விட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது டெக்கரேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு உங்க விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கனாஷ்ல ஒரு க்ரீம் பண்ணோம்ல, அந்த க்ரீமை வச்சு மேல இந்த மாதிரி ஒரு நாசில் நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். கேக்கோட அந்த எண்ட்லயும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மேல கொஞ்சமா சில்வர் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். கனாஷ் ரெடி பண்ணும்போது நம்ம அதுல பட்டரும் சேர்த்து அந்த மாதிரி ரெடி பண்ணும். அப்பதான் இந்த கிளாசி லுக் உங்களுக்கு வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ராப்பர் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நம்ம செட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஒரு 2 hours ஆவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்பதான் அது நல்லா செட் ஆகும். ஏன்னா இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம இதை டெக்கரேட் பண்ணோடனே எடுத்து திருப்பி ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். இப்ப பாருங்க அதோட சைட் வியூ எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டிசைன்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்ப பாருங்க நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு எடுத்த லுக் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நான் மத்தியானமே செஞ்சு அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ஈவினிங் தான் எடுத்து நாங்க அதை கட் பண்ணோம். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சாக்லேட் கேக் வேற போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேணா அதையும் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இதே மாதிரியே நல்ல நல்ல பேக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.